வணக்கம். நான் முருகன். 2G வழக்கில் முக்கிய குற்றவாளி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற தனி நீதிபதி சைனி அவர்கள் தான். முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து இது நன்றாக தெரிகிறது. எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவிலே குற்றவாளிகளுடைய கோயில் நீதிமன்றம், குற்றவாளிகளுடைய கடவுள் நீதிபதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணமும் அதிகார பலமும் இருந்தால் போதும். இந்தியாவில் எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாலும் சரி, நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதனால தான் சொல்கிறேன், குற்றவாளிகளுடைய கோயில் நீதிமன்றம், குற்றவாளிகளுடைய கடவுள் நீதிபதிகள். இது 2G வழக்கின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கிறது. இதுதான் இந்திய நீதிமன்றங்களுடைய, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலையாக இன்னையில் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதல் அரசியல்வாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் நீண்ட காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தான். அவர் இறந்த பிறகு அவருக்கு 4 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவருடைய தோழி சசிகலா அவர்களுக்கு 4 ஆண்டு தண்டனை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகுதான் அந்த தண்டனை ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படி என்றால் இந்தியாவில் உள்ள நீதிபதிகள் எவ்வளவு தைரியமான நீதிபதிகள் என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தான் இந்திய நீதிபதிகளுடைய நிலைப்பாடு தற்பொழுது இந்தியாவில் இருக்கிறது. அடுத்ததாக சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சைனி தான் 2G வழக்கில் குற்றவாளின்னு சொல்லியிருந்தேன். அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் 2G வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதற்கு உதாரணம் தான் மீரா ராடி அவர்களுடைய உரையாடல் பொது வழியில் வெளியிருந்தது. அடுத்ததாக கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் ஊழல் பணம் முதலீடு செய்யப்பட்டது. இந்த பணம்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் இல்லை என்றாலும், பணம் கிடைத்து அந்த ஊழல் பணத்தை பயன்படுத்தியதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி இருக்கணும் சிபிஐ சிறப்பு தனி நீதிமன்ற நீதிபதி சைனி அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்டனை வழங்கக்கூடிய ஒரே அதிகாரம் நீதிபதிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட நீதிபதிகள் அரசியல்வாதிகளுடைய பணத்துக்காகவும் அரசியல்வாதிகளுடைய அதிகாரத்துக்கு பயந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இந்த 2G வழக்கில் தான் இதுதான் நடந்திருக்கிறது. இப்பொழுது ராஜா அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாக இந்த வழக்கில் அனைத்து ஆதாரங்களும் இருந்தும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சைனி அவர்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது. அதனால தான் அவர் குற்றவாளின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பொன்முடியுடைய ஊழல் வழக்கு வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு 48 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவரும் ஓய்வு பெறுவதற்கு 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் மட்டுமே இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குற்றப்பத்திரிகை பக்கங்களை படித்து முடித்து நூற்றுக்கணக்கான சாட்சிகளை விசாரித்து பொன்முடியுடைய ஊழல் வழக்கில் எந்த விதமான குற்றமும் நடைபெறும்னு சொல்லிட்டு பொன்முடியை அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்து விட்டார். அப்படி என்றால் அந்த நீதிபதிக்கு எவ்வளவு கோடி பணம் பரிமாறப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு சொல்லலாம். அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஏராளமான மொத்தம் 5 அமைச்சர்கள் ஊழல் வழக்கு அவர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. அந்த FIR பதிவு செய்யப்பட்டதை தவிர எந்த விதமான விசாரணையும் மேல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தங்கள் மீதான ஊழல் வழக்கை தள்ளுபடியும் செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை வச்சு வாதாடியதன் காரணமாக அந்த 5 ஊழல் அமைச்சர்களுடைய வழக்குகளையும் ஆரம்ப கட்ட நிலையிலேயே சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு சென்ற இடத்துல அவர்களும் இந்த வழக்கை எந்த விதமான விசாரணை நடத்தாமல் அப்படியே பெண்டிங் போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மூத்த வழக்கறிஞர்கள் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு சாதகமான வழக்கறிஞர்களை வச்சு அந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தடை வாங்கிக்கிறாங்க. அதே போலவே டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்வந்த் யாதவ் வீட்டிலிருந்து 100 கோடி ரூபாய் எரிஞ்சும் எரியாத நிலையில் 100 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அந்த பணம் கைப்பற்ற உடனே சொல்லியிருந்தாரு, இந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, இதில் ஏதோ சதி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த ஊழல் நீதிபதி மீது ஏற்கனவே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. அந்த பணம் முழுவதும் அவருடைய பணம் தான். எரிந்த பணமே 100 கோடினா எரியாத அசையாத சொத்துக்கள் எத்தனை 100 கோடி என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் அவர் குற்றவாளி. இன்று வரை கைது செய்யப்படவில்லை. வழக்கும் இன்னும் விசாரிக்கவில்லை.
தேதி குறிப்பிடாமல் வழக்க உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. அவர் இறந்து 50 வருஷம் கழிச்சு தான் அந்த நீதிபதிகளுக்கு தண்டனை வழங்குவாங்க. என்ன தண்டனைன்னு கேட்டிங்கன்னா, சாட்சிகள் நிரூபிக்கப்படாதனால இந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே வரியில் எழுதி முடிச்சிருவாங்க. யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அதே போலவே டாஸ்மார்க்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. டாஸ்மார்க்ல சம்பாதிச்ச 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தில் தன்னுடைய உறவினரான ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக 6000 கோடி ரூபாய் சினிமா துறையில் முதலீடு செய்யப்பட்டது. இடி ரெய்டு நடத்தி அனைத்து ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கில் விசாரணைக்கு இடி விசாரணைக்கு தடை வாங்கியிருக்காங்க. அந்த தடையை வழங்கியவர் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள். எதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சாரு. இந்த வழக்கினுடைய விசாரணை எப்போ தொடங்கும், இந்த தடை எவ்வளவு நாள் நீடிக்கும், இதை யாருமே இந்தியாவில் கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழல்ல ஒரு பகுதி தான் ரஃபேலில் 32,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாங்க. அதில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்களுக்கு எல்லாமே நேரடி தொடர்பு இருந்தும் யாரும் தண்டிக்கப்படவில்லை, வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அதற்கு காரணம், இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இந்த 32,000 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு, அதனால நான் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு நாட்டினுடைய 32,000 கோடி ஊழல்ல ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றமே தலைமையிட முடியலன்னா யார் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 15 வருஷமா 100 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த பணம் 100 கோடி கிடையாது, 1000 கோடி ரூபாய். இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் நிலுவையிலே இருக்கு. இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 6000 கோடி ரூபாய்க்கு கனிம வளத்தை மணல் கொள்ளை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஈடு ரெய்டு நடத்தி ஆதாரத்துடன் பிடிச்சிருந்தாலும் இன்னும் மேல்முறையீடு செய்யப்படவில்லை, வழக்கும் விசாரிக்கப்படவில்லை. அடுத்ததாக 2G வழக்கை CBI அப்பீலுக்கு போனாங்க உச்சநீதிமன்றத்திற்கு. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தினந்தோறும் விசாரித்து விரைவாக தீர்ப்பு வழங்கும்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் கூட விசாரிக்கப்படவில்லை. அதை போலவே ப. சிதம்பரம் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சராக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் ஏர்செல் மேக்ஸஸில் 2000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாங்க. அதற்காக ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டு 105 நாள் திகார் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அத்தோடு அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. அதற்கு மேல் எந்த விதமான தண்டனையும் கிடையாது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 5G ஊழல். 2G 1.25 லட்சம் கோடி ஊழல்னா 5Gல 3.5 லட்சம் கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நடந்திருக்கிறது. அதை எதிர்த்து வெளிக்கொண்டுவதற்கு எதிர்க்கட்சிகளுடைய திறமையற்ற ஒரு நிர்வாகம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் அப்படின்னு நினைக்கிறேன், தவறாக பெயர் குறிப்பிட்டிருந்தால் அது வேறு வழக்கறிஞராக இருக்கலாம். ஒரு 5 வருஷத்தில் 1500 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் வழக்காடி சம்பாதிச்சிருக்கிறாரு, வாதாடி சம்பாதிச்சிருக்காரு. 6 லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்ச ஊழல் அரசியல்வாதிகளுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி தனக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கும் நீதிபதிகளுக்கு பணத்தை கொடுத்து இந்த 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி இந்தியாவில் நீதிமன்றங்களை பற்றி ஊழலை பற்றி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். அதில் ஒரு உதாரணம் தான் 2G வழக்கில் இழுத்து மூடப்பட்டது. இப்பொழுது அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற ராஜா அவர்களே ஊழல் நடந்ததை ஒப்புதல் வாக்கு மூலமாக கூறியிருக்கின்றார். இதற்கு மேல் என்ன நடவடிக்கைன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.